கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஆபாச செயலியை பயன்படுத்தி நூதன முறையில் பணம் பறிக்கும் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் சிக்கியுள்ளார். ஓரின சேர்க்கையாளர்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறித்த கும்பலின் பின்னணி என்ன? குமரி மாவட்டம் களியக்காவிளையைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தன்னை ஆரல்வாய்மொழி 4 வழிச்சாலை பகுதிக்கு ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்ததாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த மேலும் 2 நபர்கள் சேர்ந்து தன்னை தாக்கி தான் அணிந்திருந்த 2 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 52,000 ரூபாயை பறித்துச் சென்றதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர் விசாரணையில் அவர் பயன்படுத்தியது ஓரின சேர்க்கை விரும்பிகளை இணைக்கும் ஆபாச செயலி என்பது தெரியவந்தது. அதன் மூலமாக ஆசை வார்த்தை கூறி அரசு ஊழியரை தனியாக அழைத்து அந்த கும்பல் பணம் பறித்தது தெரியவந்தது. விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக வைத்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் பணம் நகைகளை பறித்த கும்பலைச் சேர்ந்த களக்காட்டைச் சேர்ந்த சரவணன் என்பவரை ஆரல்வாய்மொழி போலீசார் கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். கைதான சரவணனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஓரின சேர்க்கை விரும்பிகளை ஆபாச செயலி மூலமாக இணைத்து அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு வர வைத்து ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பணம் நகையை பறித்தது தெரியவந்தது. ஒரு நபர் மூலம் தனியான இடத்துக்கு வரவழைத்து பின்னர் மறைந்திருக்கும் மேலும் 2 நபர்களுடன் சேர்ந்து பணத்தையும் நகையையும் பறித்துச் செல்வதாக சரவணன் வாக்குமூலம் அளித்துள்ளார். குமரி, நெல்லை மாவட்டங்களில் இந்த ஆபாச செயலியில் 50க்கும் அதிகமானோர் இணைந்துள்ளதும் ஏராளமானவர்கள் இந்த கும்பலிடம் பணம் நகைகளை பறிகொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் விவரம் ரகசியம் காக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இதுபோன்ற சட்டவிரோத ஆபாச செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.